பிரைஸ் லார்டுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் கூட யோனாங்கிற தேவ மனிதனை குறித்து வேதத்தில் பார்த்துருக்குறோம். இந்த யோனா தேவோட வார்த்தை வந்தபோது என்ன பண்ணான்னா தரிசிச்சுக்கு ஓடி போனான். ஏன் ஓடி போகணும்? நினிவேக்கு போக வேண்டிய மனுஷன் ஏன் தரிசிச்சுக்கு ஓடினார்னா, இந்த தேவனை குறித்து நல்லா அறிஞ்சுதான் இந்த யோனா. தேவன் இறக்கமுள்ளவர்னு நல்லா தெரிஞ்சிருந்தார். அதனால தான் தரிசிச்சுக்கு ஓடி போய் கப்பலில் காசு கொடுத்து தூங்கினார். தேவன் அங்கே காற்றை அனுப்பிச்சு புயல் அனுப்பிச்சு அந்த கப்பலை நம்ம கவிழ்த்து நினைச்சார் ஆண்டவர். அதனால தான் அங்கே சீட்டு போட்டாங்க. நீ எவிடத்தான்னு கேட்டாங்க. எவிடத்தான்னா அவர் யூதருடைய தெய்வம் யெகோவான்னு சொன்னோன்னே உடனே அவனை தூக்கி என்ன பண்ணா, என்ன தூக்கி கடலை போட்டு சொன்னா கடலை போட்டுறாங்க. அப்போ மீனை ஆண்டரை முன்னாடி ஆயத்தப்படுத்திட்டாரு. இந்த மீன் வயிற்றுல யோனா தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணான். அவனுடைய சூழ்நிலை எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாதனால, தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாதனால, பாசினால அந்த மீன் வயிற்றுல என்னென்ன இருக்குங்க, பாசி இந்த மாதிரி என்னென்ன கழிவுகள் இருக்கும், அதுக்குள்ள தான் அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். உங்கள் வாழ்க்கை கூட இந்த யோனா இனிவகு போக வேண்டிய யோனா தரிசிச்சுக்கு போய் கீழ்ப்படியாமல் போய் அவன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டது போல நீங்களும் கீழ்ப்படியாமல் ஒரு சில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவன் சொன்ன வார்த்தையை செய்யாமல் இருக்கலாம். தேவன் வார்த்தைக்கு பதில் கொடுக்காம நீங்கள் ஆண்டு சொன்ன காரியத்தை செய்யாமல் வேற காரியத்தை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த நீனிவே பட்டணத்துக்கு போக வேண்டிய யோனா தரிசிச்சுக்குள்ளே போய் அங்கே கப்பலில் படுத்து கஷ்டப்பட்டான். ஆனால் 3 நாளில் அவனை தேவன் அந்த மீன் வயிற்றில் துப்பு பண்ணார். என்னன்னா யோனாவோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கேட்டது மாத்திரமில்ல, மறுபடியும் நினிவேக்கு அவன் போய் பிரசங்கம் பண்ணினா ஜனங்கள்லாம் மனம் திரும்பினாங்க. அவனுக்கு பயங்கர கோபம். ஆனாலும் தேவனை இருத்தை புரிஞ்சுக்கிட்டான் லாஸ்ட்டில். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை கீழ்ப்படியாமல் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். தேவனுக்கு அவருடைய காரியத்தில் கீழ்ப்படியாமல் செய்துட்டு எனக்கு கஷ்டத்தில் இந்த கடல் பாசியில் எப்படி மாட்டிக்கொண்டானோ அதை போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பாடுகளில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை பாடல் போல் பிரச்சனையை போல் ஆண்டவர் கைவிட்டாரோ அவளை தான் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். இல்லைங்க, யோனாவை தேவன் கைவிடவே இல்லை. தேவன் யோனாவோட வார்த்தை கனம் பண்ணுறவராக தான் இருந்தார். ஆனால் யோனா தான் தரிசனத்துக்கு ஓடி போனா. அதே பிள்ளைகளை தேவன் உண்மை உள்ளவர், நல்லவர். அவர் இயேசு நல்லவருங்க. அவர் நல்லவர். ருசித்து பாருங்க. ஒரு பழத்தை பார்த்தோன்னே நம்ம இப்படி டேஸ்ட் சொல்ல முடியாது. அது சிவப்பாக இருக்கும், ஆனால் உள்ளா இருக்குது, சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்காது. அது மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நம்ம ருசித்து பார்க்கணுங்க. அவரோட அன்பு ருசித்து பார்க்கணும். யோனா போனதை தரிசனத்துக்கு ஓடுறது போல நீங்களும் தேவன் மட்டும் பின்வாங்கி போயிடாதீங்க. பின்வாங்கி போகிற ஆத்மா மேலே தேவன் எப்போதும் பிரியமா இல்லைங்க. அவருக்கு பிரியமா இருங்க. பாடுகள் வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சகித்து கொள்ளுங்க. தேவன் உங்களை உயர்த்திடுவார். நினிவே பட்டணத்தில் கர்த்தர் யோனாவை நிறுத்தினார். அதே போல் நீங்களும் யோனாவை போல் தேசத்துக்கு நிற்க வேண்டியதாக இருக்கிறீங்க. தைரியமாக நில்லுங்க. தேவனுக்காக பெரிய காரியங்கள் செய்யுங்க. தேவன் எதை செய்கிறார், எதை சொல்கிறாரோ அதை செய்யுங்க. தைரியமாக செய்யுங்க. தேவனுக்காக நில்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருவார், உயர்த்திடுவார். அவர் நாம உங்களுக்குள்ள மகிமைப்படும்.